ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைமுக்கு அப்புறமேட்டு ஒரு ரைடிங் விளாக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக நம்ம ரைடிங் விளாக் எப்போ போட்டோம் கீர்த்தி? அந்த கோயிலுக்கு போனதா? காரைக்குடி. காரைக்குடி ஒரு மாதம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ திருப்பி ரைடிங் விளாக்கு. காலையிலே கிளம்பியாச்சு. சும்மா சின்ன ரைடிங் விளாக் தான். வண்டி ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குது. அதனால் அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. எங்கே போகிறோம் அப்படின்றத போகிற வழியில் நான் சொல்கிறேன். இந்த பைக்கில் கேமராமேன் வந்துச்சு அப்படின்னா அது எப்படின்னா, நான் இங்கே கீழே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது இங்கே இருக்குது. ஒட்ட வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவங்கள கூட்டி போல் அவங்க இன்னும் தூங்கி கூட எந்திரிக்கல. நம்ம குளிச்சு கழிச்சு நீட்டாக ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம கேஜெட்லாம் எடுத்தாச்சு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நம்ம கேஜெட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம். வாங்க வண்டியை திறக்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஆக்சுவலாக காற்று இருக்கா இல்லையா எதுவுமே தெரியலை. பெருமாளே நல்லபடியாக போயிட்டு வரணும். பெருமாளே இந்த ரைடிங் நல்லபடியாக முடியணும். ஹெல்மெட் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்னும் 10 வருஷம் கழித்து சப்போஸ் நான் ஒரு நல்ல யூடியூபர் ஆகிட்டேன்னா, சப்போஸ் அப்போ இந்த வீடியோ போட்டு இவர் வந்து அன்னைக்கு ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்மெட் எடுத்துக்குவோம். அந்த சவுண்டை கேட்டிங்களா? ஆன் பண்ணணும் கிங்கன்னு கேட்குது. கண்டிப்பாக என் தம்பி பெட்ரோலுக்கு கீழே தான் வச்சுருப்பான். எம்டியில் வச்சுருக்கான் பாருங்கள், பண்ணாட பையன். சரி கிளம்புறோம். தங்கச்சி பத்திரமா இரு. அண்ணனுக்கு டாட்டா சொல்லு. Bye. ஆண்டவா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்டா. இறைவா காப்பாத்து இறைவா. அப்படியே மெட்ராஸ் பக்கம் போறேன், நீ கூடயே வந்து ஹெல்ப் பண்றா ராஜா. கிளம்பியாச்சு. நம்ம ரொம்ப சின்ன ட்ரிப்பு தான், ஒரு 40-50 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்களேன். அதையே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம விளாக்லாம் போட்டால் ரைடிங் விளாக் போட்டால் அந்தளவுக்கு வரவேற்பு இருக்க மாட்டேங்குது. செலவுகளும் ரொம்ப அதிகமாகுது. உண்மையிலே ரைடிங் விளாக் போடுறவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணி தான் ரைடிங் விளாக்லாம் போடுறாங்க. மேபி இன் ஃப்யூச்சர் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பிரதர் வந்து ஃபுல்லாக ரைடிங் விளாக் பண்ணாலும் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ரைடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த வண்டியே அவரது தான். நம்ம தான் வண்டி, நான் டாமினார் வாங்கணும்னு, BMW வாங்கணும்னு. நானும் எங்கள் அப்பாவை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்லை, உங்கள் அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார். வாங்கலை இது வரைக்கும். இன் ஃபியூச்சர்ஸும் வாங்குறது டவுட்டு தான். ₹500 போடுவானே. இதுவானே, இது 45,000 ரூபாண்ணே. 45,000? ஆமாண்ணே.
இது 360ல் ஷூட் ஆகுண்ணே. ஆண்டவா 360 கேமரா கலண்டு விழுந்துடக்கூடாது. நம்ம எதுக்கும் ஸ்லோவாகவே போவோம். 500 ரூபாய் போட்டால் பெட்ரோலே காமிக்கலை, 2 பாயிண்ட் தான் காமிக்குது. இண்டிகேட்டரிங் தண்ணி வண்டி இண்டிகேட்டர் இங்கிட்டு போட்டு இங்கிட்டு ஏறுறாரு. என்னத்த சொல்கிறது. மைலேஜ் எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். இந்த ட்ரிப்பை செட் பண்ணிக்குவோமா? 118 கிலோமீட்ரு, 11,118 கிலோமீட்ரு. 3 வருஷத்தில் வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. அப்போ எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கோம் பாருங்கள். எங்கே ஓட்டணும்? வண்டியை வாங்கி வச்சுட்டு சிங்கப்பூரில் இருந்தால் எப்படி ஓட்ட முடியும்? வண்டி ஓனர் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால வண்டி அதிகம் ஓட்டம் இல்லை. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா அவர் வண்டியை எடுத்துகிட்டு வண்டியை ஓட்டி வை, ஸ்டார்ட் பண்ணியாவது வையின்னாப்புல. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிலாம் வைக்கலை, நான் ஓட்டியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டோம். நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். 360ல் எடுத்தால் குவாலிட்டி வெயில் வராததுனால ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம சிங்கிள் லென்ஸ்லேயே எடுப்போம். வெயில் வந்ததுக்கப்புறமேட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். நீங்கள்லாம் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுமே ரைடிங் விளாக் பக்காவாக பண்ணலாம். ஆனால் சப்போர்ட் இல்லாததுனால தான் நம்மளால் ரைடிங் விளாக் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது ரைடிங் விளாக்கு செலவு நிறையா ஆகும். சப்போர்ட் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு வியூஸ் நல்லா போனால் கூட நம்ம ரைடிங் விளாக் பண்ணலாம். ஆனால் வியூஸே நல்லா போகல. எங்கள் ஊர் என்னென்ன பொன்னமராதி டு புதுக்கோட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் காஃபி மட்டும் குடித்தேன், அதுக்குள்ளே பசிக்குது. சோறு சோறு சோறுன்னு அப்படியே நம்ம கிங்கருன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே நம்ம கிங்கருன் சேனலுக்காக பேசுவோமா? கிங்கருன் சேனலில் என் மூஞ்சியை பார்த்து நிறைய பேர் கடுப்பாக இருப்பாங்க. இப்போ நம்ம கிங்கருன் சேனலில் பரவாயில்ல, ஆஃப் டேங்குக்கிட்ட இப்போ காமிக்குது 500 ரூபாய்க்கு போட்டதுக்கு. கிங்கருன் சேனலுக்குன்னு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு நீங்கள் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கூட போய் பாருங்கள், கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு இது கியர் கண்ட்ரோலே எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த வண்டியில் டக்குன்னு கியர் கண்ட்ரோல் இல்லை, கிளச்சு கண்ட்ரோல் வந்து விறுன்னு இழுக்கும் சம்டைம். ஆடியோ குவாலிட்டி எந்த லட்சணத்தில் இருக்குது என்னன்னு தெரியலை. காலையில் அப்படின்றதுனால, விடியற் காலையிலன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கூட்டமாக ரொம்ப இல்லை. ஓகே, நம்ம கிங்கருனுக்காக பேசுவோம். கிங்கருன் சேனல் கிட்டத்தட்ட வந்து 100K வந்து ரீச் ஆகும்போது 100K அதோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த கொரோனா டைமில் வந்து நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு பைக்கெலாம் வாங்கி கொடுத்து, சரி நீ பைக் ஓட்டுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விளாக் பண்ணலான்ற மாதிரி தான் இந்த பைக்கே வாங்கினது. அதுக்கப்புறம் தம்பி வந்து அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஸோ வந்துட்டு திருப்பி நான் கொரோனா முடிகிற டைம் அந்த குவாரண்டைன் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா, குவாரண்டைன் ஓப்பன் பண்ணோடனே நான் கிளம்பிட்டேன் சிங்கப்பூருக்கு. ஏன்னா நான் லீவில் தான் வந்திருந்தேன். அப்புறம் கொரோனாவில் போக முடியலை, திருப்பி போயிட்டேன். அங்கே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
சிங்கப்பூர் போனோன்னா குவாரண்டைனில் தான் ஹோட்டலில் தான் தங்கணும். அப்போல்லாம் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் தங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தங்கிட்டு அப்புறம் போனோன்னா நிறையா வெளியிலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அப்புறம் சிங்கப்பூர் வர்றவங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ தான் வந்து மதன் கௌரி வந்து 5 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணாப்புல. அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது. இதுனா வந்து நமக்கு உட்காந்துட்டே போட்டோம்னா நமக்கு செலவும் கிடையாது, நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம வீடியோவும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோலாம் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் ரூமுக்குள்ளே டொமட்ரி ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு கையில் வந்து ஃபோனை பிடிச்சிக்கிட்டே பேசியிருக்கேன். கையில் ஃபோனை பிடிச்சிட்டே பேசினேன். என்ன பேசுகிறதுனே ஃபஸ்ட்டு தெரியலை. ஏதோ நிறையா விஷயங்கள் பேசினேன், பட் எதுவுமே ரீச் ஆகலை. கிட்டத்தட்ட 1 வருஷம் இப்படியே ஓடிச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு யதார்த்தமாக அப்புறம் இந்த சிங்கப்பூர் ரூல்ஸ் எல்லாம் வந்து இந்த VTL அப்படின்லாம் ஓப்பன் பண்ணாங்க. திருப்பி கொரோனா பரவல் அதிகமானவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் VTLலாம் ஓப்பன் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு நிறையா இது போயிட்டு இருந்தது. நிறையா இது போயிட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், இந்த VTLலாம் போயிட்டு இருந்தப்ப அதை பற்றி வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 1 இயரில் வந்து யூடியூப்பை வந்து நிறையா படித்தேன். யூடியூப்பில் எப்படி என்னன்ற மாதிரி அந்த YT ஸ்டுடியோவில் இருக்க கோர்ஸ் எல்லாம் நிறையா பண்ணினேன். எல்லாம் பண்ணி அதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, அது எப்படி வந்து வியூஸ் கொடுக்குது, எப்படி வியூஸ் போகுதுன்ற மாதிரி அந்த 1 இயரில் நிறையா கற்றுக்கிட்டேன். கிடைக்கிற டைம் பூரா அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நான் வீடியோ போடுறத அந்த நம்ம என்ன ஜேனரில் வீடியோ போடுறோமோ அதை நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நிறையா வந்துட்டு தகவல்கள்லாம் கொடுத்தேன். அப்புறம் லைவ்லாம் போனேன். எல்லாம் போயிட்டு நமக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். பட்டு அதான் நான் வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிலாம் யூடியூப் வரல. என்னோடய பேஷன் யூடியூப்பு. ஸோ அதுக்காக உள்ளார வந்துட்டு அதிலேருந்து அப்படியே மாறிடுச்சு. அதில் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கமெண்ட்ஸில் அவ்வளோ விஷயங்கள் கேட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் என்னன்னு தெரியும், அந்த டைமில் வந்து எப்படி வர்றதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சிங்கப்பூர் வர்றவங்களுக்கு. ஸோ ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன், கமெண்டில் இது பண்ணேன். அப்படியே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணோம். அதில் பர்சனல் ஐடி ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் சேட் பண்ண ஆரம்பித்தேன். கிடைக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா லட்சக்கணக்கில் வரும்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்ன வரைக்குமே இப்போ 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு மாதம் 10,000 தான் இன்கம் வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே எதுவும் இன்கம் கிடையாது. நம்ம அருண் ட்ராவலர்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது இன்னும் மானிட்டைசேஷனே போகலை. ஸோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு அடுத்து என்ன ஆச்சுன்னு, கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசிக்கிட்டே ஓட்டுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதுவும் பெரிய வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்னாச்சுன்னா, அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து இந்த போலி ஏஜென்ட்டுகள்லாம் நிறையா பேர் அநியாயத்துக்கு ஏமாற்றி நிறையா பேர் லைஃபுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பற்றிலாம் சொன்னேன். அதனால எனக்கு நிறையா பிரச்சனை வந்து அடுத்த ஒரு 6 மந்த்து லாஸ்ட்டு 6 மந்த்தாக வீடியோ போட முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிங்கப்பூரில் இருந்து வீடியோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாங்க. ஃபேஷனாக இதுவான்னு பார்த்தா சம்பாரிச்சாச்சு. அதே மாதிரி ஃபேமிலிக்காக, பொண்டாட்டிக்காக, பிள்ளையாக ஓடியாச்சு. சரி, இதுக்காக கொஞ்ச நாள் நம்ம ஓடுவோம், நம்ம ஃபேஷனை நோக்கி ஓடுவோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு நாள் எனக்கு என்னென்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு ரெகக்னைஸ் ஆகணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது நிறையா பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். அதையும் அப்படியே கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படின்றதுல தான் வந்து இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதானால் 100 எத்தனை வீடியோ தெரியுமா? கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா 3000 வீடியோவுக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னமுமே வந்து நமக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் வரலை. இப்போ தான் 80+ போயிட்டுருக்கு, 80,000+ போயிட்டுருக்கு. இவ்வளோ வீடியோலாம் நம்ம வேறு இதை பற்றி போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா, கொன்னையூர் முத்துமாரியம்மா எல்லாரையும் காப்பாற்று. வேறு ஃபீல்டுலலாம் இப்போ இந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா நேரம் பயங்கர ரீச் கொடுத்துருக்கோம்.
ஆனால் நமக்கு இந்த ஃபீல்டுங்கவும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலை இப்போ தேவைன்னா மட்டும் பார்த்துக்கிட்டு வந்துடுறாங்க. சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலை பார்க்குறது கிடையாது. இது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. எனிவே நம்ம கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நல்லா போகும். ஓகேங்களா? ஸோ அருண் ட்ராவலருக்குன்னு வீடியோ எடுக்க லாக் பண்ண வந்து கிங்கர்னுக்கு பயங்கரமாக பேசியாச்சு. நம்ம ஜேர்னியை பற்றியும் சொல்லியாச்சு. இதில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் நிறையா கிங்கர்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம உங்கள்கிட்ட இருந்து வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறையா பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி கிங்க நீ வெளிநாடு போகணுமா கிங்கரும் சேனலை பாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து நம்ம சேனலை வச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் மூலமாக சிங்கப்பூர் வந்தவங்களும் நிறையா பேர். நம்ம வந்து இதில் ஃப்ரீ ஜாப்லேருந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கம்பெனியில் ஹெச்ஆர்லாம் கேட்டாங்கன்னா ஃப்ரீ ஜாப் கொடுக்குறதுலேருந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி இப்போ இங்கே வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்ததுனால நமக்கு இன்கம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் அருண் ட்ராவலர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அருண் ட்ராவலர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அருண் ட்ராவலர்ஸுக்கு பேசுவோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோவாகவே போகும். வேகம் ஸ்பீட் கில்லிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் ஸ்லோவாகவே போகும். அதாவது ரைட் பண்ணையில் ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் நிரந்தரம். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெரி விலாக் தான். பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஓட்டுறாரு. நான் ஒரு மனுஷன் வந்து ரைடிங்க்காக நமக்கெல்லாம் இதுவே பெருசாக இருக்குது. அந்த ஆள் வந்து ரைடிங்க்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கம்மி. அவர் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ இது பண்ணவே முடியாது. நம்ம ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களையும் பாராட்டணும். ஜெரி விலாக் சார், உங்கள் வழியில் நான். உங்கள் வழியிலலாம் நம்ம கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் இன்ஸ்பிரேஷனில் நம்மளும் ஒரு ரைடு, அவ்வளோதான். பார்க்கலாம். இதுக்கு நல்ல வரவேற்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வந்து இது சம்மந்தமாக வீடியோ போடலாம். ஓகேவா? இப்படியே போனோம்னா ரொம்ப லேட்டாகும் நம்ம போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இடையில பேசுவோம். போயா மைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போயா மைக் வந்து எந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குதுன்னு தெரில. எல்லாத்தையும் நம்ம எடிட்டர் பார்த்துக்கோம். சார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். உருப்படவே மாட்டேன். இடத்துக்குமே என் தங்கச்சியோடய போகிறேன்னா ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதை கூட்டிகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கா. இதுக்கு சண்டை ஓடும். அப்போ வீடியோ எடுக்க மட்டும்தான் என்ன கூட்டி போகிறேன், வேறு வழி இல்லாமல் தான் கூட்டி போகிறேன் அப்படின்னு. இப்போ ஆனால் அது இருந்துச்சுன்னா இப்போ நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ அது இல்லாமல் தனியாக போகிறது சோலோ ரைடிங் வந்து நம்ம ரொம்ப பண்ணதில்லையா, அதனால் கொஞ்சம் போர் அடிக்கும். டிடிஎஃப்லாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டி நல்லா பண்ணியிருந்தாருன்னா நேரம் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கலாம். அவருக்கு ப்ராப்ளம் வருது, சரி நம்ம தப்பு பண்ணால் ப்ராப்ளம் வருதுன்னு தெரியுது. ஆனால் திருப்பி ஏன் பண்ணுறாரு அப்படின்றது தெரில. கிட்டத்தட்ட வந்து எத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருமே அவரை பார்த்துட்ருக்காங்க. அப்படின்றப்ப அவர் அந்த தவறுகளை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுன்னா எப்படி அவர் வண்டி ஓட்டணும் தெரியாமல் கூட வண்டி ஓட்டியிருக்கலான்னு வச்சுக்கோங்க. அதை வண்டி ஓட்டுனதை எடுத்து, கார் ஓட்டுனதை எடுத்து அதை வீடியோவாக வேற போடுறாரு. என்னத்த சொல்கிறது. நம்மலாம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து ஒரு 10K வியூஸ் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீடியோ 10K வியூஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அவங்கெல்லாம் ஒரு உச்சாணி கொம்பில் போய் உக்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை சரியாக பயன்படுத்திக்கலன்னு தான் சொல்ல முடியும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டவர் வந்து ஜெரி விலாக்னு சொல்லலாம்.
அவர் மட்டும் ஓட்டலையா அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல பாருங்கள். ப்ராப்ளம் ஒரு தடவை வந்து அப்படி பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணுறது கிடையாது. அவர் குறைச்சிக்கிட்டாப்புல மெச்சூராக நடந்துக்கிறாரு. நம்ம ஸ்பீடு 60லே தான் போகிறோம். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா கேமரா பிச்சுக்கிட்டு விழுந்துடக்கூடாது, 360 கேமரா அப்படின்றதுனால. கை வலிக்குது பயங்கரமாக. இந்த வண்டியில் வந்து ஹைட்டு கம்மியானவங்களாம் வாங்கினா அதுதான் பிரச்சனை. நம்ம ரொம்ப குமிகிற மாதிரி இருக்குமா, அங்கே ஃபுல் ஃபோர்ஸையும் வந்து நம்ம இதில் கொடுப்போம், பெடலில் அந்த இதில் கொடுக்குறதுனால கொஞ்சம் கை வலிக்கும். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். எப்படி எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது, இது உள்ளே இருக்கிறவர் தான் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் சோனகருப்பர். இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு 3 மைல் 4 மைல்கள் நிற்கிறது. ஓகே, குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்புவோம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இது கிராமத்தில் இருக்குதா, அந்த குருவி சவுண்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அமைதியாக இருக்குன்ட்டு. சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதானே மரங்கொத்தி பறவைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. ஏய் பாரு, என் ரெக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா, உன் ரெக்கை சின்னமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களா. இது அது ஆண், இது பெண்ணா இல்லை ரெண்டுமே ஆணா பெண்ணா ஒன்றுமே தெரியல. பத்தியில் நேற்று ஒரு மரத்தை போட்டேன் பாரு, சரியான மரம், கொத்தி நல்லா பெருசாக்கிட்டேன் தெரியுமா. டேய், நான் படித்த ஸ்கூலில் நீ ஹெட் மாஸ்டர்றான்னு அதை சொல்லுவேன். இந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கெல்லாம் ஏதாவது திங்கிங் இருக்குமா, அப்போ அதோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோம், அங்கே ஒருத்தன் என்ன நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அது யோசிக்குமா. 3 மைல் 1 2 3 அந்த தொகை இருக்க மைலோடு சேர்த்து 4 மைல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. இங்கேருந்து பார்த்தா மயில் நிற்கிறது மட்டும் தான் தெரியுது, ஜூம் பண்ணால் தான் அந்த அழகு தெரியுது. நான் பக்கத்தில் போய் எடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும். மயில் அப்படியே பறந்து வந்து ஒரு என் வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கும் மயில். மயில் என்ன சொல்லுவோம், போடா வேலையை பார்த்துக்கிட்டு, நானே அரிக்குதுன்னு இருக்கேன், அரிக்குதுன்னு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், இவன் வேறு படுத்தாதரா அப்படிங்கிறா. சரி மயில், நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, இனத்தை பெருக்குங்க. உங்களோட இனமே ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதனால் இனத்தை பெருக்குங்க, சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. இந்த மனித பயல்களோடு மட்டும் சேர்ந்துடாதீங்க. முருகனை பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்கள். போயிட்டு வர மயில், பாய் மயில். மயில் சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில. இந்த இடத்த விட்டு போகவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இது எங்கள் குலதெய்வம் கோயில், அதுவும் ஒரு காரணம். அக்கா பறக்குதுடா. பாய். முன்னாடி வெயிலில் பார்த்தீங்கன்னா 360ல் எடுக்க முடியல, அதனால் இப்போ 360ல் எடுக்கிறோம். ஆனால் காலையில் எடுத்ததெல்லாம் எப்படி ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ஏர் இது மாதிரி இருந்துச்சு. சரி கிளம்பிட்டோம்.
அடுத்து நம்ம ஸ்டாப்பு வீடு தான். வந்தாச்சு, குலதெய்வத்தை கும்பிட்டாச்சு, அழகான 2-3 ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தபடியாக நல்லபடியாக வீட்டிற்கு போய் சேர வேண்டும். இந்த சைடு ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 360 எடுக்கிறது கீர்த்திக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். சரி, வரையில் சிங்கிள் லென்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்தோமா, இப்போ 360 எடுப்போம். வேலை பார்ப்போம். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃபீஸில் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது எப்பயுமே வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம இல்லைனாலும் வந்து நடக்கணும். அப்போ எப்படி நம்ம அந்த நிலைமைக்கு எப்போ கொண்டு வரோமோ அன்னைக்கு தான் நம்ம சக்ஸஸ் ஆனதாக அர்த்தம். நான் இது வரைக்குமே என்னால் அப்படி கொண்டு வர முடியலை. எங்கேயோ தப்பு பண்ணுறேன், ஆனால் எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரில. பயங்கரமாக சவுண்டு கேட்குது. நூற்றி 18 ஸ்டார்ட் பண்ணோம். 22 வந்துட்டா பார்த்துட்டு 60 கிலோமீட்டர் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோமா. ஹைவே வந்தாச்சு. என்ன இது? ஹோண்டா பைக்கில் அண்ணன் வேகமாக போகிறாரு. அண்ணன் வேலைக்கு தான் போவார். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான்? அஞ்சலை அஞ்சலைன்னு எழுதியிருக்கு பைக்கு பின்னாடி. அஞ்சலை மச்சான், அஞ்சலை. அண்ணன் பக்கத்தில் போனோம்னா அவர் ஆளாக இருந்தாலும் அடிச்சு வச்சுருவாரு. எப்பறம் நீ ஆளை பற்றி குழம்பு. இந்த பேட்டரி ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது. 360 எடுத்தால் ஒருவேளை பேட்டரி நிற்காதா ரொம்ப, என்னன்னு தெரில. அதுக்குள்ளே பேட்டரி முடிய போகுது. 2வது பேட்டரியும் முடிய போகுது. எவ்வா இந்த இவனுங்கெல்லாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ. இப்போ எத்தனை பேட்டரி வச்சுருப்பாங்க? பேட்டரியே 10 பேட்டரி கிட்ட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரிஜினல் பேட்டரி வச்சுருப்பாங்க. நம்மளதில் ஒரிஜினல் பேட்டரி 1 தான், 2 வந்து சும்மா நார்மல் பேட்டரி தான். அடுத்த டைம் என் தம்பி வரதில் தான் பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லணும். என்னங்க இன்ஸ்டா 360க்கு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட்லலாம் என்ன மாதிரி சாங்கு, என்ன மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணோம். அந்த இதெல்லாம் அந்த வெள்ளையர்கள் அந்த போராட்ட டயத்துலலாம் மியூசிக் வந்து அப்படியே அப்பா, மியூசிக்கும் கமலஹாசனோட நடிப்பும் சேர்ந்து பட்டைய கிளப்பும். ஆனால் பாட்டு ஒன்று கூட இதுவாக இல்லை. ஒரு தேசபக்தியை தூண்டுற மாதிரியோ இல்லை ஒரு அப்படியே புல்லரிக்கிற மாதிரியோ பாட்டு இல்லை. பூஸ்பம் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு இல்லை. ஆனால் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பாருங்களேன், ஏதாவது பாட்டு ஹிட் ஆகி அது பாட்டுக்கு தெரிச்சு போயிட்டுருக்கோம்.
ரசமலை விளக்கு என்று இந்த இடத்தை கூறுவார்கள். தேனிமலை 4 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். டோட்டலாக 100 கிலோமீட்டர். அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு ட்ராவல் 100 கிலோமீட்டர்ஸ். 100 கிலோமீட்டர். இங்கே ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு போயிடுவோம். போலாமா? Fisat. அண்ணன் பின்னாடியே எஃபி செட்ல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராப்புல. அண்ணன் கையை விட்டுட்டு அப்படி கூலிங் கிளாஸ் போடுற ஸ்டைலை பாருங்க. எனக்கு பின்னாடி ஸ்டைல் தான் இல்லை. கேமராவில் அண்ணனை ரெக்கார்ட் ஆவாருன்னு தெரிஞ்சு கூலிங் கிளாஸ் போடுறாரா, இல்லை எதிர்காலத்தை அடிக்குதுங்கிறதுனால கூலிங் கிளாஸ் போடுறாரா? KPT SSR Polytechnic கல்லூரி ITI பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் ITI. ஓம் நம சிவாய. கருவப்புலாம்பட்டின்னு தானே சொல்லுவாங்க. பொன்னையூர் 3 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. தேனிமலை வந்தாச்சு. முருகா, எல்லாரையும் காப்பாத்து முருகா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் போறாரு பாருங்க. ராயல் என்ஃபீல்டில் போறாரு அண்ணன். அண்ணன் துபாயில இருந்து வந்திருக்காரு. அண்ணனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. சக்கு 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 பேம் பேம் பேம். இப்போ என்ன எஃபி செட்டு புது பைக்கு
அண்ணன் பின்னாடி அப்படி தூக்கிக்கிட்டு போகுது வண்டி. நம்ம ஐயர் பைக்கை பற்றியெல்லாம் இல்லையா? ராயல் என்ஃபீல்டு தான் நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டு ஜாவாவா? ஜாவா ஜாவா ஹெச்டின்னு ஒரு பைக் வந்து எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. அதை இடைக்கு போட்டோம் கடைசியில். அதுக்கு இப்போ இவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இப்போ அதை இடைக்கு போட்ட பைக் இப்போ இருந்திருந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்றுருக்கலாம். நம்ம பொன்னமராவதி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல மட்டும் நிற்காமல் வந்திருந்தா இன்னும் சீக்கிரம் வந்திருக்கலாம். டைம் இஸ் நாவ் 9:43 கிலோமீட்டர். கரெக்டாக 113 கிலோமீட்டர், 113 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்னும் 108 கிலோமீட்டர் இன்னும் போகலாம். பெட்ரோல் அவ்வளோக்கு இருக்குது. தண்ணீர் குழாய் பதிக்கிறேன்னு ரோடெல்லாம் தோண்டி வச்சுட்டாங்க. செம்மொழி நாயகரே, செம்மொழி நாயகரே. இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி பண்ணிட்டாங்க? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? அம்மா மணி 10 ஆச்சுல்ல. வேணும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தூண்டும் தில் தில் போல மனம் படைச்ச. அக்கா டிரைவிங்கை பற்றியா எப்படி போகுதுன்னு? இன்னைக்கு வியாழக்கிழமை. பொன்னமராதியே பரபரப்பாயிருச்சு. இண்டிகேட்டர் போடுறாரு. திரும்புவாரா இல்லை போட்ட இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமல் இருக்காரா? போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமல் இருக்கார். வாழை விடு, அது தவறான இது. வாழை விடுன்னு சொல்லக்கூடாது. அதை மாற்றி வாழை வை அப்படின்னு போடணும். வாழை விடு, வாழை வைக்கலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாரையும் மாற்றணும். பாசிட்டிவான இது மொத்தமே மக்கள் நெஞ்சில் விதைக்கணும். வாழை விடு அப்படின்னம்னா கெடுதல் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காம வாழை வை அப்படின்னு சொல்லி போட்டால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ தான் என்ன செய்யலான்னா வாழை வைன்னு போடணும். வாழை விடு கிடையாது. நீயும் பிறரையும் வாழவை, மற்றவர்களுக்கும் உதவி செய். தட் இஸ் கால்டு வாழவை.
காலையில் எவ்வளோ டிராஃபிக். வழியா வீட்டிற்கு வந்தாச்சு. இந்தியா 1 ATM. பேட்டரி முடிஞ்சிருச்சா? பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு போல பைக்கு. பதினெட்டு 218